பங்களாதேஷ் மறுபடியும் இந்தியா கூட அவங்களோட உறவை நல்லாக்கணும்னு நினைக்காங்களோ என்னமோ தெரியல. இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பங்களாதேஷ்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதில் இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் மாதிரியான நாடுகள்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு கடத்தல்கள், மனித கடத்தல், நிறைய குற்றச் செயல்கள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கும் அது சம்பந்தமான இன்டெலிஜென்ஸ் தகவலை ஷேர் பண்ணுறதுக்குமான ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. அந்த ஒரு மீட்டிங்கில் இந்த எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் கலந்துக்கிடுவாங்க. இந்தியாவினுடைய நியூ டெல்லியில் அந்த மீட்டிங் நடக்கும்போது பங்களாதேஷினுடைய கலீல் ரஹ்மான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ இந்தியாவினுடைய அஜித் தோவல் நீங்கள் பங்களாதேஷ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வைட்டை பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஷேக் ஹசீனா வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்தியா ஷேக் ஹசீனாவை விடுவிக்கணும், அவங்கள நாடு கடத்தி பங்களாதேஷ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கையை முன் வச்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பொழுது இந்தியாவினுடைய அஜித் தோவலை பங்களாதேஷ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறது இந்தியா பங்களாதேஷ் உறவு மீண்டும் நல்லாவுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்படி மட்டும் ஆச்சுன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷில் சிம்மாசனம் போட்டு உட்காந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுதாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளை இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுதாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். எப்படி மால்டீவ்ஸ், நேபாள் மாதிரியான நாடுகள்லாம் இந்தியாவை எதிர்த்து அப்புறம் இந்தியா கிட்ட சரண்டர் ஆனாங்களோ அதே மாதிரி ஒரு நிலை பங்களாதேஷ்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கான ஒரு தொடக்கம் தான் அஜித் தோவலா பங்களாதேஷ்க்கு கூப்பிடுறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானினுடைய ட்ரேடு மினிஸ்டர் அசிசி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும் கடல் வழியா அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தான் வழியாகத்தான் ஆப்கானிஸ்தான் பொருளை கொண்டு போகணும். ஏன்னா ஆப்கானிஸ்தானில் கடல் கிடையாது. இதை பாகிஸ்தானுக்கு ஏதோ அட்வான்டேஜ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போதெல்லாம் பாகிஸ்தான் அவங்களோட எல்லையை மூடிடுவாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் அவங்க பொருளை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறதுல சிக்கல் வந்துடும். அப்போ மிகப்பெரிய அளவில் ஆப்கானிஸ்தானில் அந்த ஒரு பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். இதனால் அவங்க பாகிஸ்தானுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு நினைக்காங்க. அது இந்தியாவாக இருக்கணும்னு நினைக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கனெக்டிவிட்டி அப்படின்றது லேண்ட் வைஸ் கிடையாது இப்போதைக்கு. ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக வரும், அது ஒரு காலத்தில் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்பினாலுமே இன்னைக்கு ஈரான் வழியாகவும் இல்லை சைனாவினுடைய திபெத் வழியாகவும் ஒரு ஆல்டர்னேட் ட்ரேட் ரூட்டை உருவாக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் கூட இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் போகுதோ அப்படின்ற மாதிரியான கோணத்திலலாம் அரசியல் வல்லுநர்கள் பேசுதாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முத்தகி வந்தார், அதுக்கப்புறம் இப்போ அசிசி வந்திருக்காரு. பாகிஸ்தானுடனான இந்த உறவு ஆப்கானிஸ்தானுக்கு மோசமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் தொடர் ஆப்கானிஸ்தான் அமைச்சர்களுடைய இந்திய வருகை அப்படின்றது பாகிஸ்தான் வயிற்றில் கண்டிப்பாக புளிய கரைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரேட் ரூட் வழியாக ரொம்ப தீவிரமான ட்ரேடு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்து ஆப்கானிஸ்தான் பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்திய துறைமுகங்கள் வழியாக கராச்சிக்கு ஆல்டர்னேட்டிவாக மும்பை வழியாகவோ இல்லைனா கொல்கத்தா இல்லை சென்னை ஏர்போர்ட் வழியாகவோ மற்ற நாடுகளுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அது பாகிஸ்தான் தலையில் விழுந்த ஒரு மிகப்பெரிய இடியாக இருக்கும். அவங்க வீம்பு பண்ணுறதுனாலே அவங்களே வாங்கி கட்டிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் சொல்லுதாங்க. ஒருவேளை இந்தியா ஆப்கானிஸ்தான் ட்ரேட் ரூட் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுக்கு நடுவில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடக்கிறது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனாக பார்க்கப்படுது. அவங்களுடைய உளவுத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் ஆப்கானிஸ்தானுடனான உறவை கெடுத்துக்கிறதும் இப்போ பங்களாதேஷ் உடனான உறவை கெடுக்க ஆரம்பிக்கிறதும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.